ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் கூட சண்டே விலாக் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் இல்லாமே, அதனால் மட்டன் வந்து காலையிலே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. முந்தின நாள் ஃப்ரெஷ்ஷாக வந்து வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம். காஞ்சிபுரம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்து காய் வந்து கிடச்சிது. இதில் வந்து எந்த விதமான மருந்தும் வந்து இல்லை, அதனால் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த மாதிரி காய்கள் நமக்கு எப்போயாவது தான் கிடைக்கும். அது வாங்கிட்டு வந்தது நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சிக்கன், மட்டன், சீ ஃபுட் எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்ததும் ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள், கல் உப்பு சேர்த்து, வினிகர் இருந்தால் வினிகர் கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை 3மே நம்ம சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ரா ஸ்மெல் வந்து போயிடும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் வரும், சிலருக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 வாட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மட்டனை வந்து அப்படியேவும் சிலர் சமைப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு தான் வந்து செய்வேன். வெண்டைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தனியாக வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாம்பாரில் ஆட் பண்ணுவேன். அப்போ அந்த வழவழப்பு தன்மையும் இருக்காது, சாம்பாரும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதமும் வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு ஒரு பக்கம். தேங்காய் சிரட்டை ஒன்று ஆட் பண்ணிங்க அப்படின்னா மட்டன் வந்து நல்லா சாஃப்டாகவும் குயிக்காக வெந்து வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மட்டனை நல்லா சாஃப்டாகும். இந்த டிப்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம ஒரு 8 விசில் வைக்கிறோம் அப்படின்னா நார்மலாக ஒரு 6 விசில் வச்சாலே போதும். அதிலே நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து வெந்து வந்துடும். இன்றைக்கி கொஞ்சம் வந்து சமைச்சிட்டு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் காலையிலே இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன்லாம் ஆரம்பித்தாச்சு. இந்த இரும்பு கடாயில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் சுக்கா மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். சாம்பாரும் ஒரு பக்கம் வந்து காய் வந்து வெந்துட்டுருக்கு. பருப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணணும். இரும்பு கடாயில் நம்ம நான்வெஜ்லாம் செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் உடனே வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடணும். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் சரியாக விசில் வரல, அதனால் பெரிய குக்கரில் மாற்றிருந்தேன். நாங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணாமல் வெறும் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி தான் தொக்கு மாதிரி பண்ணுவோம். இது நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது இன்னும் நல்லா சுருண்டு வரும்பொழுது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்லேயே வேணும் அப்படின்னாலும் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணால் நான்வெஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். இது இப்படியே நீங்கள் வந்து இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுக்கா மாதிரி வேணும் அப்படின்றனால இன்னும் நான் கொஞ்சம் நேரம் வந்து விட்டுறேன். இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். அந்த கிளிப்ஸ் வந்து எடுக்க மறந்துட்டேன். தக்காளி ஆட் பண்ணாமல் தான் நம்ம இரும்பு பாத்திரங்களை வந்து சமைக்கணும். அதே மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நல்லா வந்து கடலை மாவு இதை வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயோடைய பிசுக்கு வந்து இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக சுருண்டு வந்துடுச்சு. இதில் நான் என் வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய மசாலா தான். இதில் உங்களுக்கு மசாலா ஆர்டர்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் ரசப்பொடி, இது குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சாம்பார் பொடியை நான் வீட்டில் அரைச்சதை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் நம்ம ஆட் பண்ணலை. அடுத்தது மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் 6 கண்டெய்னர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இது வந்து 6 பீஸும் சேர்த்து வந்து 280 ருபீஸ் தான் வரும். நல்லா வந்து ஏர் டைட்டாக இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் தான். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸாக இருக்கும்பொழுது டக்குன்னு எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் சரி ஓகே, பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் இது எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த கலர் காம்போ, இதோட லிட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இது வந்து வாங்கியிருந்தேன். பாதியில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். மொத்தமே 6 பீஸ் தான். நான் 2 செட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் வந்து டீ தூள், காஃபி தூள், அதுக்கப்புறம் சர்க்கரை இது போட்டிருக்கேன். மீதியில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த உடன் ட்ராக்கும் நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் 600 ருபீஸ்ன்ட்டு. இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரனில் வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் நானாக எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனை வந்து ஒரு செட் பண்ணியிருப்பேன். அப்பப்போ கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணுவேன். நான்வெஜ்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. அடுத்தது வேலை வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் தான். ஹோம்மேடாக நம்ம லிக்விட் ரெடி பண்ணியும் நம்ம கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணலாம். இதை நான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் சமைக்கும் பொழுது இந்த லைசால் லிக்விட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே நல்லாவே போயிடும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டன் வேக வைக்கும்போது தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வருது, பாலும் வந்து பொங்கிடுச்சு. அதனால் சரி இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஸ்க்ரப் ஆனாலே போதும், நல்லாவே வந்து போயிடும். நம்ம ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணி அதை வந்து தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. வார நாட்கள் முழுக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கு வந்து அக்கா வருவாங்க. நான் சண்டே மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறது. ஏன்னா அவங்களும் அன்றைக்கி வந்து வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், அதனால தான்.
அன்றைக்கி இருக்கக்கூடிய வேலைகள், ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் பாத்திரங்களும் அதிகமாக விழும், நம்மளே வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆயில் வைக்கக்கூடிய கண்டெய்னர்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். வீக்லி ஒன்ஸ் சில டைம் இருந்தது அப்படின்னா 15 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சின்ன சின்ன க்ளீனிங் நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது பெருசாக செய்யணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். என்னோடது கொஞ்சம் சின்ன கிச்சன் அப்படின்றனால அடிக்கடி அந்தந்த இடத்துல இதை வச்சாதான் அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைனா ரொம்பவே கிளம்ஸி ஆகிடும். அப்புறம் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அது பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ இந்த சின்ன சின்ன வேலைகளை நான் கையோடையே வந்து செஞ்சிடுறது. அன்றைக்கி வந்து கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா சிங்க்கு கிட்டே இருக்கக்கூடிய டைல்ஸு, சிங்க்கு, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருவேன். இப்போ நம்ம கேஸில் வந்து லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கோம். அந்த 10 நிமிஷத்தில் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா டைம் சேவிங்காகவும் இருக்கும், எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஈவனாக க்ளீன் பண்ண மாதிரியும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி தான் வந்து எடுத்துருக்கேன் இல்லையா, அதனால தான் அப்படி இருக்குது. இந்த க்ரீன் கலர் ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே அந்த அழுக்கு எல்லாமே அழகாக வந்துடும். தினமும் சமைச்சு முடிச்சதை நம்ம ஒரு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சில நேரங்களில் நம்ம வந்து விட்டுருவோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி ஆகிடுது. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் யூஸ் பண்ணேன், ஏன்னா கிளாஸ் டாப் அப்படின்றதுனால ஸ்க்ராச்சஸும் விழ ஆரம்பிச்சிரும். நான் சொன்ன மாதிரி கேஸ் ஸ்டவ்வும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிச்சன் டைல்ஸையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கையோடு ஸ்க்ரப் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த அழுக்குகள் தாளிக்கிறது அதெல்லாம் எண்ணெய் வந்து படிஞ்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம், பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஈவனாக க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள், அதுதான் நல்லது. நிறைய பேர் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஒட்டுவாங்க, நானுமே இப்போ வாங்கியிருக்கேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான்வெஜ் குக் பண்ணால் மட்டும் எனக்கு இதை க்ளீன் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இது வீடியோக்காகலாம் சொல்லலை, என்னுடைய ஹேபிட்டே தான். அதாவது பண்ணதும் இது பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து செட் ஆகாது. எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான் எனக்கு. நம்ம இப்போ ஸ்கூல் டைம் இருந்ததுன்னா மறுநாள் வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும் அப்படின்ட்டு இருந்த கொஞ்சம் பாத்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி வச்சுட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மதியம் சமைச்சதே நைட்டுக்கு வந்து அன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.